அண்மை செய்தி, போக்குவரத்து தொழிலாளர்களின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னையில் தொடங்கியிருக்கிறது. தொழிலாளர் நலத்துறை தனி இணை ஆணையர் தலைமையிலான பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 27 சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய அம்சம் காயத்ரி, குறிப்பாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த நிலையில் நேரடியாக போக்குவரத்துறை சார்பில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக பேச்சுவார்த்தைக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இதனிடையில் ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை முடிவுற்ற நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தொழிலாளர் நலத்துறை, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், மண்டல மேலாண் இயக்குநர் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தொழிலாளர் நலத்துறையிலிருந்து தனி இணை ஆணையராக இருக்கக்கூடிய ரமேஷ் தலைமையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது. 27 சங்கங்கள் இதில் பேசி வருகிறார்கள். இருந்தாலும் கூட தற்போது ஓய்வு பெற்ற தொழிலாளர் நல சங்கத்தை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் தற்போது வெளியே காத்திருக்கிறார்கள். அவர்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தற்போது வாயில் முன்பாக தொடர்ச்சியாக அவர்கள் கோஷங்கள் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக போக்குவரத்து ஊழியர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை என்பது 6 அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பணி நியமனம் செய்யப்பட வேண்டும், அதே போல தற்போது வரவு செலவுக்கான அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த 2ஆம் கட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நடைபெறக்கூடிய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில 27 சங்கங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன். பேச்சுவார்த்தைக்கு பிறகான கூடுதல் தகவல்களுக்காக இணையலாம்.